ரைட்டியஸ்னஸ் பை ஃபெய்த், அதாவது விசுவாசத்தினால் வரும் நீதி. சொல்லுங்க பார்க்கலாம், என்னதுங்க? விசுவாசத்தினால் வரும் நீதி. நீதி எப்படி வருது அப்படின்னா, நம்முடைய விசுவாசத்தினால் தான் நீதி வருகிறது. அதாவது நீ ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதுக்கு நீ இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நியாயப்பிரமாணம் நமக்கு கற்றுக் கொடுத்தது. பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டபடி என்ன அப்படின்னா, நீ இந்த காரியங்களை எல்லாம் செய்தா நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். உபாகமம் 28 பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னு இருக்குங்க, நான் அதெல்லாம் வாசிக்க வேண்டாம். உபாகமம் 28 வீட்டில் போய் படிச்சு பார்த்தீங்கன்னா, நீ இதையெல்லாம் செய்யாம இருந்தானா நான் உன்னை இப்படி ஆசீர்வதிப்பேன், இதையெல்லாம் செய்தேனா நான் உன்னை இப்படி ஆசீர்வதிப்பேன், இதெல்லாம் செய்தா நீ இப்படி சபிக்கப்படுவாய். இப்படி ஆண்டவர் சில கட்டளைகளையும் கற்பனைகளையும் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் கொடுத்திருந்தார். அப்போ மதம் நமக்கு என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீ இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், அப்பதான் நீ ஆசீர்வதிக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆனா இந்த பழைய ஏற்பாட்டின் அந்த நியாயப்பிரமாணம் சொல்லுகிற அந்த ஸ்டாண்டர்ட்ல எந்த மனுஷனாலையும் வாழ முடியவில்லை. நியாயப்பிரமாணம் சொல்லுகிற அந்த காரியங்களின்படி எந்த மனுஷனாலையும் செய்யாதேன்னு சொல்லுகிறத செய்யாமையும் இருக்க முடியல, செய்யின்னு சொல்றத செஞ்சுக்கிட்டும் இருக்க முடியல. அதில் அவர்கள் தவறிக்கொண்டே இருந்தார்கள். அதனால இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் வந்து என்ன பண்ணாருங்க, அவர் நியாயப்பிரமாணம் சொல்லுகிற கட்டளைகள் கற்பனைகள் எல்லாத்தையும் அவர் நிறைவேற்றினார். எல்லாத்துக்கும் கீழ்ப்படிந்தார், எல்லாத்தையும் செய்து காட்டினார், எல்லாத்துக்கும் ஒபே பண்ணி அவர் என்ன பண்ணிட்டாருங்க, அது எல்லாத்தையும் அவர் ஃபுல்ஃபில் பண்ணிட்டார். நியாயப்பிரமாணத்தை அவர் நிறைவேற்றி விட்டார். அவர் நிறைவேற்றி அவர் மரித்து உயிரோடு கூட எழுந்ததனால என்ன ஆயிருச்சு அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றாததனால செய்ய முடியாததனால வந்த பாவங்கள், வந்த தண்டனைகள், வந்த சாபங்கள் அத்தனையும் அவர் மேல வைக்கப்பட்டதுனால இப்ப என்ன ஆயிருச்சு அப்படின்னா, அந்த நியாயப்பிரமாணத்தையே ஆண்டவர் நம்மளை விட்டு என்ன பண்ணிட்டாருங்க, அதை நம்மளை விட்டு நீக்கி போட்டு நமக்கு கிருபையின் பிரமாணத்தை அவர் கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. என்ன கொடுத்துட்டாருங்க? கிருபையின் பிரமாணத்தை கொடுத்துட்டாரு. அப்ப மதம் சொல்லுகிறது, இன்னும் பழைய ஏற்பாட்டை வச்சுக்கிட்டே என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, நீ உபவாசிச்சா தான் இந்த ஆசீர்வாதம் வரும். இப்போ நான் உபவாசிக்கும்படி உங்களுக்கு நான் சொன்னப்போ என்ன சொன்னேங்க, நீ உபவாசித்தால் தான் இந்த ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு நான் சொல்லலை. உபவாசத்தின் மூலமாக என்ன ஆகுது, உன்னுடைய மாம்சம் கீழே இறங்குகிறது, உன்னுடைய ஆவி மனிதன் மேலெழும்புகிறான். நீங்கள் ஆண்டவரோடு கூட நெருங்கி வர்றீங்க. இப்படி ஆண்டவரோடு நெருங்கி வர்றதுனால என்ன நடக்குது, ஆண்டவரோடு உறவுல இருக்கிறதுனால, ஐக்கியத்தில் இருக்கிறதுனால உங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்க விசுவாசம் பெருகுகிறதுனாலே அந்த ஆசீர்வாதங்களை நீங்களே எடுத்துக்கிறீங்க. ஹல்லேலூயா. யார் எடுத்துக்கிறது? நீங்களே எடுத்துக்கிறீங்க. ஆனா மதம் என்ன கற்றுக் கொடுக்கிறது அப்படின்னா, நீ காலையில 4 மணிக்கு எழுந்து ஜெபித்தா தான் நீ ஆசீர்வாதமா இருப்ப அப்படின்னு சொல்லி மதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆனா என்கிட்ட ஒரு பிரதர் ஒருத்தர் சொன்னாரு, நான் காலையில 4 மணிக்கெல்லாம் எழுந்து நான் ஜெபிப்பேன், அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணி நான் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், நான் பைபிள் படிக்கிறேன், ஊழியம் செய்யறேன், எல்லாம் பண்றேன், ஆனா பல வருஷமா என் வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான இந்த பிரச்சனைகள்லாம் மாற்றமே இல்லை. எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல, என் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படல, எனக்கு இன்னும் திருமணம் நடக்கல, நான் ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணா அங்க அவங்களுக்கு அற்புதம் நடக்குது, புதுசா ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் இடத்துல வர்றாங்க, அவங்களுக்கு ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்குது, ஆனா என் வாழ்க்கை மட்டும் மாறல அப்படின்ட்டு. என்னன்னா இவர் ஆண்டவரை அல்லது கிறிஸ்டியானிட்டியை என்ன பண்ணிட்டாரு, மதமாக பின்பற்றுகிறார். மதமாக என்ன பண்றாரு, காலையில் எந்திரிச்சா பைபிள் படிக்கணும், காலையில் எந்திரிச்சா ஜெபம் பண்ணணும், காலையில் எந்திரிச்சா என்ன பண்ணணும், நான் இந்தந்த காரியங்களை எல்லாம் செய்யணும், வாரத்தில் ஒரு நாள் உபவாசிக்க வேண்டும், இப்படி நான் செய்யறதெல்லாம் எப்படி செய்யணும், நான் எல்லாத்தையும் கண்டிப்பாய் செய்யணும், எனக்கு அப்படிதான் கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா மாதிரி அவர் செய்ய ஆரம்பித்தார். தேவன் ஒரு ஃபார்முலா அல்ல, தேவன் ஒரு நபர்.
ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவருங்க? அவர் ஒரு ஆழ்தத்துவம் உள்ள ஒரு நபராய் இருக்கிறார். அவர்கிட்ட நீங்க ஒரு ஃபார்முலா போட்டுக்கிட்டு நீங்க என்ன பண்ண முடியாதுங்க, அவர்கிட்ட அணுக முடியாது. நீங்க என்ன செய்ய வேண்டியதா இருக்குது அப்படின்னா, நான் இப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் இருப்பேன், இப்படி பண்ணுவேன், இந்தந்த டைம்க்கு இதை பண்ணுவேன் அப்படின்னு நீங்க ஃபார்முலாவில் நீங்க போக முடியாது. ஆண்டவரை அணுகுகிற போது உறவினால் தான் நீங்கள் அவரை அணுக முடியும். அப்ப அவரோடு கூட உள்ள உறவின் மூலமாகத்தான் நீங்கள் நெருங்க முடியும். அப்ப கிறிஸ்தவ மதம் என்ன கற்றுக் கொடுக்கிறது அப்படின்னா, நீ இதையெல்லாம் செய், இதையெல்லாம் செய், இதையெல்லாம் செய், நீ ஆசீர்வதிக்கப்படணுமா, இதையெல்லாம் செய், 1000 ஸ்தோத்திர பலி சொல்லு. ஒரு பிரச்சனைன்னு ஒரு ஊழியக்காரர்கிட்ட போய் சொன்னா என்ன சொல்றாங்க, 1000 ஸ்தோத்திர பலி சொல்லு, அப்போ உனக்கு என்ன ஆயிரும், பிரச்சனை மாறிடும். இவங்களும் என்ன பண்ணுவாங்க, ஓம் நமக ஓம் நமக ஓம் நமகன்னு சொல்ற மாதிரி, என்னது ஆவிகளின் பிதாவே ஸ்தோத்திரம். அப்போ ரெண்டுக்கு வித்தியாசமே எல்லாம் போயிருச்சு. இப்போ என்ன ஆயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனும் மெஷின் மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறான். மெஷின் மாதிரி இவன் அந்த 1000 ஸ்தோத்திர பலிகளை சொல்லும் போது அங்க உறவுக்கு இடம் இல்லாமல் போய்விட்டது. அவர்கள் கிரியை செய்கிறார்கள், அங்க ஸ்தோத்திர பலி சொல்லுகிற ஒரு வேலையை செய்கிறார்கள். அப்படி அவங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து அந்த 1000 ஸ்தோத்திர பலியை 1000 நாள் சொல்லி பார்க்குறாங்க, ஒண்ணுமே அசையலைங்க. இங்க உறவுதான் முக்கியம். உறவின் மூலமாக என்ன வருதுங்க, உங்கள் விசுவாசம் எழும்புகிறது. அந்த விசுவாசத்தினால் தான் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் கைகூடி வருகிறது. அந்த விசுவாசத்தினால் தான் நீதிமான் பிழைக்கிறான். விசுவாசத்தினால் தான் நீங்க எல்லாவற்றையும் கூடாதவைகளை கூட பண்ணுகிறீர்கள். அப்போ அதே மாதிரி ஒரு சகோதரர் சொன்னாங்க, அவர்கிட்ட ஒருத்தர் வருவார், அவர் சரியாக வேலைக்கு போக முடியாது, அந்த மாதிரி சில பிரச்சனைகள் உள்ள ஒருத்தர், அந்த மாதிரி சில கட்டுக்கள், அந்த கட்டுக்களில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷர் வந்து எப்போ பார்த்தாலும் என்னால் வேலைக்கு போக முடியல, வேலைக்கு போக முடியலன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் அவரை பார்த்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீ என்னென்னமோ சொல்லி பார்த்தாருங்க, என்னென்னமோ பண்ணி விசுவாச வார்த்தைகள் எல்லாம் சொல்லி பார்த்து இது அசையாத கேஸாக இருக்குது, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல, நாம் என்ன பண்ணிடுவோம், இவர்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணிட்டாரு, நீ எடுத்துரு 150 சங்கீதத்தையும் படி. என்னதுங்க, 150 சங்கீதத்தை படி, உனக்கு விடுதலை ஆயிரும் அப்படிம்பாரு. இல்லைன்னா இன்னைக்கு 50 சங்கீதத்தை படி, உனக்கு விடுதலை ஆயிரும் பாரு. அவரும் போய் உட்காந்து மாங்கன்னு படிச்சுட்டு கால் பண்ணுவார், பாஸ்டர் நான் 50 சங்கீதம் படிச்சுட்டேன், அல்ல நான் 150 சங்கீதம் படிச்சுட்டேன், இன்னும் எனக்கு அப்படித்தான் இருக்குதுங்க பாஸ்டர். அப்போ இது நீங்க ஆவிக்குரிய காரியங்களை ஒரு வேலையா செய்யறதுனால என்ன வரப்போறது இல்லைங்க, நமக்குள்ள ஒரு ஆசீர்வாதமோ ஒரு விடுதலையோ வரப்போறது இல்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்னை விடுதலையாக்கி விட்டார் என்று விசுவாசிக்கிற போது மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில விடுதலை வருகிறது. இங்க உறவின் மூலமாகத்தான் நம்முடைய விசுவாசம் வளருகிறது. யார உங்களுக்கு தெரியுமோ, யார்கிட்ட பழகிறீங்களோ, பழகும் போதுதான் அவர் யார், எப்படிப்பட்டவர், அவரால் என்ன செய்ய முடியும், இதெல்லாம் நமக்கு தெரியும். அது தெரியும் போது மட்டும்தான் நாம் என்ன பண்றோம், நாம இன்னும் அவரோடு நெருங்குகிறோம். அவர்கிட்ட இருந்து பெனிஃபிட்ஸை நாம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். பழக 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 பாலும் புளிக்கும்னு உலகம் சொல்லும். ஆனா பழக 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 தேனிலும் இனிமை. ஹல்லேலூயா. அவர் தேனிலும் மதுரமாய் தெவிட்டாத இன்பமாக நமக்கு மாறிவிடுவார். அப்ப அவரோடு உள்ள உறவு தான் நமக்கு முக்கியம். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது, நீ இதை செய் இதை செய் அப்படின்னு சொல்லுது, இதை செய்யாதே இதை செய்யாதேன்னு சொல்லுது. அதையே இன்னும் பழைய ஏற்பாட்டின் காரியங்களை கிறிஸ்தவம் இன்னும் பிடித்து கொண்டிருக்கிறது. அதனால நாம ஆசீர்வதிக்கப்பட முடியாது. நீதி என்பது எங்கிருந்து வருகிறது அப்படின்னா, அது விசுவாசத்தினால் வருகிறது. ஹல்லேலூயா. ரைட்டியஸ்னஸ்ங்கிறது அது விசுவாசத்தின் மூலமாகத்தான் வருகிறது. ஓகே, இப்ப லூக்காவின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 9 14 வசனம் வரை வாசிங்க பார்க்கலாம். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி, கொஞ்சம் வேக வேகமா வாசிக்கணும், மற்றவர்களை அற்பமா எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனாங்க. ஒருத்தன் பரிசேயனா இருக்கிறான், இன்னொருத்தன் ஆயக்காரனா இருக்கிறான். பரிசேயன் நின்று, தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன்.
என் சம்பாத்தியத்துல எல்லாம் தசம பாகமும் கொடுக்கறேன். அப்படி அவனுக்குள்ள ஜெபம் பண்றான். ஓகே, ஆயக்காரன் தூரத்துல நின்னு கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து பார்க்கறான். துணியாமல் பார்க்க துணியாம தன்னுடைய மார்புல அடிச்சுக்கிட்டு, தேவனே பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஓகே, போதும். இப்போ பாருங்க, இந்த லூக்கா 18ஆம் அதிகாரம் 9-14 வரையிலும் நம்ம ஒரு உவமையை இயேசு கிறிஸ்து சொல்றதை நம்ம பார்க்கிறோம். தங்களை நீதிமான்கள் என்று நம்பி சிலர் என்ன பண்றாங்களாம், தங்களை நீதிமான்கள் அப்படின்னு நம்பிக்கிட்டு மற்றவங்களை அற்பமா நினைச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க, அவங்க ஜெபம் பண்றாங்க. 2 மனுஷங்க ஜெபம் பண்ணாங்க. ஒருத்தன் யார் அப்படின்னா பரிசேயன், இன்னொருத்தன் ஆயக்காரன். யாருங்க? ஒருத்தன் பரிசேயன், இன்னொருத்தன் ஆயக்காரன். சரி, ஆயக்காரன்னா வரி வசூல் பண்றவன், டாக்ஸ் கலெக்டர். இவங்க 2 பேரும் போறாங்க. பரிசேயன் அப்படின்னா மதவாதி. யாருங்க? மதவாதி. அவன் ஒரு கிறிஸ்தவன். என்னதுங்க? அவன் ஒரு கிறிஸ்தவன். காலையில் எழுந்திரிச்சா நான் இப்படி ஜெபம் பண்ணும், அப்படி ஜெபம் பண்ணும், இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணும், நான் அதை செய்யணும், இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், ரொட்டீனாக சில காரியங்களை என்ன பண்ணுவான், அதை செய்யக்கூடிய, பாரம்பரியமாய் செய்யக்கூடிய ஒரு மதவாதி. அந்த பரிசேயனும் இன்னொருத்தன் வரி வசூல் பண்ணுறவனும் 2 பேர் போகிறாங்க. வரி வசூல் பண்ணுறவன் அநியாயமாக வரி வசூல் பண்ணக்கூடியவனாக இருப்பான். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ இந்த பரிசேயன், அந்த பரிசேயன்னா யாருங்க? மதவாதி. அவன் என்ன பண்றான், கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடியவன். அவன் என்ன பண்றான், அவன் போய் அவன் ஆண்டவர்கிட்ட சொல்றான். என்னன்னு சொல்றான் அப்படின்னா, அந்த ஆண்டவரே, நான் இந்த பரிகாரர், அதாவது பிடுங்குறவங்க, ஊரை அடிச்சு ஒலையில போடுறவங்க, அநியாயக்காரங்க, விபச்சாரக்காரங்க, இவங்கள மாதிரி இல்லாம இந்த பக்கத்துல நின்று இன்னொருத்தன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறானே, அந்த ஆயக்காரன், அந்த டாக்ஸ் கலெக்டர் மாதிரியும் இல்லாம இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு சொல்றான். அப்படி சொல்லிட்டு, ஆண்டவரே நான் வாரத்தில் 2 தடவை உபவாசம் பண்ணுறேன் தெரியுமா அப்படிங்கிறான். அடுத்தது அவன் என்ன சொல்கிறாங்க, ஆண்டவரே ஏன் நான் என்ன சம்பாதிக்கிறேனோ அதில் எல்லாத்துலேயும் நான் தசம பாகம் கொடுக்குறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜெபம் பண்ணுறான். அப்படி ஜெபம் பண்ணும்போது இந்த ஆயக்காரன் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த டாக்ஸ் கலெக்டர், அவன் தூரத்தில் இருந்து அவன் என்ன பண்ணுறான், வானத்தை அண்ணாந்து பார்க்கறதுக்கு துணியாமல், ஆண்டவரை பார்க்கறதுக்கு துணிவில்லாமல் அவன் என்ன பண்ணுறான், தன்னோட மார்பில் அடிச்சுக்கிட்டு, ஆண்டவரே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க ஆரம்பிக்கிறான். இப்போ இவங்க 2 பேத்துல இந்த ஆண்டவரே என்ன பாவியாகி இருக்கக்கூடிய எம்மேல கிருபையாயிருங்கன்னு ஒருத்தர் தாழ்த்தி கேட்டான் பார்த்தீங்களா, அவனைத்தான் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவன் மட்டும்தான் நீதிமானாக்கப்பட்டவனாக அவன் தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி போனான். ஆனா இன்னொருத்தன் இருக்கான் பார்த்தீங்களா, யாரு? பரிசேயன் இருக்கான் பார்த்தீங்களா, மதவாதி இருக்கான் பார்த்தீங்களா, அந்த மதவாதி என்ன பண்றான், அவன் நீதிமான் ஆக்கப்படாதவனாகவே அவன் திரும்ப போனான். ஹல்லேலூயா. ஒருவனை நீதிமானாக்குகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. ஒருத்தனை நீதிமானாக்குறது யாருங்க? கர்த்தரே நம்மை நீதிமானாக்குகிறார். அதை குறித்து பின்னாடி நம்ம பார்க்க போறோம். எப்படி நாம் நீதிமான்களாகிறோம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்க போறோம். விசுவாசத்தினால் தான் தேவ நீதி வருகிறது. இவன் என்ன சொல்றான், ஆண்டவரே நான் தசம்பாகம் கொடுக்குறேன், நான் இந்த பாவத்தை பண்ணல, விபச்சாரம் பண்ணல, விபச்சாரக்காரன் மாதிரி இல்லை, யாரையும் ஏமாத்தல, ஏமாத்து வேலை எதுவுமே நான் செய்யல, இப்படி தன்னுடைய சுயநீதியினால் நிறைந்தவனாக நான் நல்லவன் ஆண்டவரே அப்படின்னு போய் ஆண்டவர் கிட்ட அவன் சொல்றான். ஆனா பாவி என்ன பண்றான் அப்படின்னா, ஆண்டவரே நான் பாவிதான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறான். அவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாக அவன் கடந்து போனான். இங்க அவன் ஆண்டவரை, என்னை நீதிமானாக்குகிறவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அந்த டாக்ஸ் கலெக்டர் என்ன பண்றான், விசுவாசத்தினாலே அவன் நீதிமானாக்கப்பட்டான்.
இன்னொருத்தன் நான் இதெல்லாம் செய்கிறேன், தசம்பாகம் கொடுக்குறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன அந்த மதவாதி, நான் எல்லாம் பண்ணுறேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்ன அந்த மதவாதி என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் நீதிமான் ஆக்கப்படாமல் அவன் என்ன பண்ணுறான், நான் இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு செய்கிறேன் ஆண்டவரே, இந்த வேலையிலெல்லாம் நான் பர்ஃபெக்டாக இருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொன்னவன் அவன் ஆசீர்வதிக்கப்படவும் இல்லை, நீதிமான் ஆக்கப்படவும் இல்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்தவம் என்பது கிரியை சார்ந்தது அல்ல, நாம் என்ன செய்கிறோம் என்பதை சார்ந்தது கிறிஸ்தவம் அல்ல. கிறிஸ்து எனக்காகவும் உங்களுக்காகவும் அவர் சிலுவையிலே என்ன செய்து முடித்தார் என்பதுதான் கிறிஸ்தவம். ஹல்லேலூயா. கிறிஸ்தவம் என்பது எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்தவம் என்பது நான் உபவாசிக்கிறேனா, நான் ஜெபம் பண்றேனா, நான் ஆராதிக்கிறேனா, நான் துதிக்கிறேனா, நான் பைபிள் படிக்கிறேனா, இந்த ஆவிக்குரிய காரியங்களை நான் செய்யறனாங்கிறத பொறுத்து என்னுடைய ஆசீர்வாதம் இல்லை. கிறிஸ்து எனக்காக என்ன செய்து முடித்திருக்கிறார் என்பதை பொறுத்ததுதான் என்னுடைய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் விசுவாசிக்க வேண்டும். கிறிஸ்து சிலுவையில் நமக்காக என்ன செய்து முடித்திருக்கிறாரோ அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. சரி, நீதி என்பது விசுவாசத்தினால் வரக்கூடியது. ஹல்லேலூயா. நீதி என்பது நான் இதெல்லாம் பண்றேங்கிறதுனால நீதி வரப்போறதில்லை. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா, உற்சாகமா ஒரு ஹல்லேலூயா. நான் ஒன்றை பண்றதுனால எனக்கு நீதி வர்றதில்ல. எனக்கு நீதி எப்பொழுது வருகிறது அப்படின்னா, நான் விசுவாசிக்கும் போதுதான் நீதி வருகிறது. ஹல்லேலூயா. சரி, அடுத்தது ஆதியாகமம் 15. இதுதான் நம்மளுடைய மெசேஜ். வாசிங்க பார்க்கலாம். இது போன வாரத்தில் நம்ம இதை பார்த்தோம். 15, 5, 6 வாசிக்கலாமா? அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஹல்லேலூயா. சரி, ஆதியாகமம் 15:5 நம்ம பார்த்தோம். என்ன சொன்னோம்? ஆபிரகாம ஆண்டவர் கூடாரத்தை விட்டு எங்க கூட்டிட்டு வந்தாரு? வெளியில கூட்டிட்டு வந்தாரு. கூட்டிட்டு வந்து என்ன சொன்னாரு? வானத்தை அண்ணாந்து பார்த்து, என்ன பண்ற, இந்த நட்சத்திரங்களை எல்லாம் உன்னால எண்ண முடியும்னா நீ எண்ணு. அப்படி நீ நீ எண்ணி பார்த்தீங்கன்னா, நீ எண்ணி முடிச்சிட்டேனா, முடிச்சாலும் சரி முடிக்கலைனாலும் சரி, அந்த அளவுக்கு உன் சந்ததியை, பிள்ளை இல்லாத உனக்கு இப்படி ஒரு சந்ததியை கொடுத்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாருங்க? அவங்கிட்ட சொல்றாரு. அதனால போன வாரத்தில் நான் சொன்னேன், என்னது? ஆண்டவர் தரிசனங்களை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கைக்குரிய தரிசனங்களை கொடுக்கிறவர், கனவுகளை கொடுக்கிறவர். அதனால் கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஹல்லேலூயா. அப்துல் கலாம் ஐயா எழுதின அந்த கனவு காணுங்கள்ங்கிற புக்கு இன்னைக்கு உலகம் முழுவதும் ஃபேமஸ். வாலிபர்கள் அதை ரொம்ப விரும்பி அதை படிக்கிறார்கள். ஆனால் பைபிளில் ஆண்டவர் 6000 வருஷத்துக்கு முன்னாடியே ஆபிரகாமை பார்த்து என்ன சொன்னார்? கனவு காணு அப்படின்னு சொல்லி சொன்னார். தரிசனத்தை கொடுத்தார். நீ எண்ணு. ஒவ்வொரு தடவையும் அவனுக்கு அந்த எண்ணங்கள் வருகிற போதெல்லாம், ஒவ்வொரு தடவையும் அவனுக்கு பிள்ளை இல்லைங்கிற எண்ணங்கள் வருகிற போதெல்லாம் அவன் வெளியில போய் என்ன பண்ணான்? கூடாரத்தை விட்டு வெளியில போய் அவன் என்ன பண்ணான்? நட்சத்திரங்களை எண்ண ஆரம்பித்தான். இப்படி என்னுடைய பிள்ளைகள் இருக்க போகிறது அப்படின்ட்டு. இதை நம்ம போன வாரம் பார்த்தோம். யாரு தரிசனம் கண்டிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு வாரம் முழுவதும் நீங்க யாருமே தரிசனங்களை காணவில்லை. கர்த்தர் என்னை எப்படி ஆசீர்வதிப்பார், எப்படி என்னை நடத்துவார், எப்படி என்னை வைக்க போகிறார் அப்படின்னு கற்பனை பண்ணி பாருங்கன்னு எப்படி எல்லாம் பண்ணணும்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். அதுல ஒண்ணுமே பண்ணி இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். போன வாரம் மெசேஜில் யூடியூப்ல பார்த்தீங்க அப்படின்னா நீங்க யாருமே பார்க்கலங்கிறது எனக்கு காட்டி கொடுத்துருச்சு யூடியூப். 2 பேர் மட்டும்தான் அதை பார்த்தாங்க. அதுல வர்ஷினி 1, நித்யா 1ன்னு எனக்கு காட்டி கொடுத்துருச்சு. இப்படி இருந்தா எங்கிருந்து நாம் ஆசீர்வதிக்கப்படுவது? எப்படி கனவு காணுவது? எப்படி முன்னேறுவது? எப்படி நன்மைகளை பெறுவது? சொல்லுங்கள் யுவரானர். எப்படி நம்ம வாழ்க்கையில முன்னேறது? ஒரு மெசேஜை 10 தடவை கேட்டாலே நமக்கு என்ன ஆகிறது இல்லைங்க? நமக்கு ஒண்ணுமே தெரியறது இல்லை, ஞாபகம் இருக்கிறது இல்லை. ஆனா
அதை ஒரு தடவை வந்து கேட்டுட்டு போனீங்களே, கேட்டுட்டு போனவங்க திரும்பி என்ன பண்ணணும்? யூடியூப்பில் போட்டது திரும்பி ஒரு தடவை நீங்கள் அதை கேட்கணுமா இல்லையா? அதை கேட்கவே இல்லை. அப்போது எப்படி நாம் கனவு காண முடியும்? வீட்டுக்கு போனதும் நாம் என்ன பண்ணிட்டோம்? நல்லா சோத்தை ஆக்கி கறியை போட்டு என்ன பண்ணிட்டோம்? சாப்பிட்டுட்டு ஒவ்வொரு நாளும் சமைக்கவே நாம் ஆயத்தமாக இருந்தோம். ஒவ்வொரு நாளும் சாப்பிடவே நம்முடைய உயிரை கொடுத்து உழைத்தோம். ஆனால் நாம் என்ன செய்யலை? நாம் கனவு காண்பதற்கு நேரத்தை செலவழிக்கவில்லை. தேவனோடு கூட உறவு கொள்ளுவதற்கு நாம் நேரத்தை செலவழிக்கவில்லை. விசுவாசிப்பதற்கு, விசுவாசத்தை நாம் பயிற்றுவிப்பதற்கு நேரத்தை செலவழிக்கவில்லை. ஹல்லேலூயா. சரி, ஓகே. நீங்க கிரியைகள் செய்யக்கூடாது, ஆனா அதே நேரத்தில் நீங்க என்ன பண்ணணுங்க? நீங்கள் அந்த ஆவிக்குரிய பழக்கங்கள் நான் சொல்லிட்டு வந்தேன் பார்த்தீங்களா? நீங்க அந்த பாரம்பரிய கிறிஸ்தவர்களை போல அல்லது மதம், நம்மளுடைய கிறிஸ்தவ மதம் சொல்லுகிற பிரகாரமாக இப்படி நான் ஜெபிப்பேன், அப்படி நான் ஜெபிப்பேன்ட்டு நீங்கள் உட்காந்து மெஷின் மாதிரி 1000 ஸ்தோத்திர பலி பண்ணுறது, அப்புறம் என்ன பண்ணுறதுங்க? ஜெபம் பண்ணுறது, பைபிளை படிக்கிறது, இதை ரொட்டீனாக பண்ணிட்டு அதில் ஆண்டவரோடு உறவு இல்லை அப்படின்னா அதில் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அப்போ ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையான்னு உங்களுக்கு சிலருக்கு தோணலாம். அப்படின்னா நான் பைபிள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லையா? ஜாலி சர்ச்சுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லையா? அடுத்த வாரத்துல இருந்து நீங்க என்ன கூப்பிட்டு கேட்க மாட்டீங்களே, ஏன் சர்ச்சுக்கு வரல அப்படின்ட்டு என்ன கூப்பிட மாட்டீங்கல்ல? நீங்க தானே எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. நீ என்ன பண்ண வேண்டாம்? கிரியையா செய்யாத, ஆண்டவரோடு உறவாகவும் விசுவாசமாகவும் செய்யணும் நீங்க சொன்னீங்களே, அப்போ இதெல்லாம் நான் செய்ய வேண்டியது இல்லையா? அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த எந்த ஒரு காரியத்தையும் அவர் என்ன பண்ணல அப்படின்னா அது எதையுமே இப்போ அவர் நீ செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேன்சல் பண்ணல. இது எல்லாமே நம்முடைய ஆவிக்குரிய ஒழுங்கு, ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின். அப்போ இந்த பழைய ஏற்பாட்டில் இதெல்லாம் செய்யறதுக்கு அவனால முடியலைங்க. என்னதுங்க? ஆண்டவர் இதை செய்யின்னு சொல்லி இருந்தாரு. ஆனால் அதெல்லாம் செய்யறதுக்கு அவன் முடியல. ஏன்னா நியாயப்பிரமாணம் அந்த கட்டளைகளும் அந்த கற்பனைகளும் என்ன பண்ணுச்சுன்னா நீ செய்யின்னு மட்டும்தான் சொல்லிச்சு. ஆனால் செய்யறதுக்கான வல்லமையை அவனுக்கு கொடுக்கல. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் செஞ்சு காட்டிட்டு அவர் பரத்திற்கு ஏறி போகும்போது ஒரு புது உடன்படிக்கையின் பிரமாணத்தை கொடுத்துட்டாரு, ஒரு இரத்த உடன்படிக்கையின் பிரமாணத்தை கொடுத்துட்டாரு. இந்த பிரமாணம் நமக்கு கிருபையை கொடுக்கிறது. இந்த கிருபையின் பிரமாணம் என்ன பண்ணுதுன்னா அதெல்லாத்தையும் செய்யறதுக்கான அந்த வல்லமையை நமக்கு கொடுக்கிறது, அந்த சக்தியை நமக்கு கொடுக்கிறது, அந்த உற்சாகத்தை கொடுக்கிறது, அந்த எண்ணத்தை கொடுக்கிறது, அந்த தாகத்தை கொடுக்கிறது, அந்த பசியை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இது எல்லாத்தையும் மெஷின் மாதிரி பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா ஆண்டவரோடு கூட உறவு கொண்டு விசுவாசத்தை எழுப்பி கட்டி எழுப்பி இது எல்லாவற்றையும் செய்வதற்கு ஆயத்தமாக வேண்டும். உங்களுக்கெல்லாம் பிரச்சனையே இருக்காது. ஏன்னா நீங்கள் டைரக்டாக இங்கே வந்தவங்கிறதுனால இந்த சத்தியத்தை எல்லாம் கேட்டு இதுதான் உங்களுக்கு பழகி இருக்கும், இப்படித்தான் நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த சத்தியங்கள் தெரியாதவர்கள் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? மெஷின் மாதிரி அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் பிரயோஜனம் இருக்க முடியாது. சரி, ஓகே. இப்போ ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? வானத்தை அண்ணாந்து பாரு, நட்சத்திரங்களை பாருன்னு அவனுக்கு ஒரு தரிசனத்தை உண்டாக்குறாரு. அப்போ ஆபிரகாம் உடனடியாக அவன் என்ன பண்றான்? அவன் கர்த்தரை விசுவாசித்தான். ஆபிரகாம் என்ன பண்ணாங்க? கர்த்தரை விசுவாசித்தான். அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆண்டவர் என்ன செய்தாருங்க? அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். பாருங்க, நீதி விசுவாசத்தினால் வருகிறது அப்படின்னு பார்த்து யார் மேல இருக்கிற விசுவாசம் அப்படின்னா இயேசுவின் மேல் நாம் வைத்த விசுவாசத்தினால் தான் ரட்சிப்பை நாம் ஒரு பரிசாக அதை தேவனிடத்தில் இருந்து வருகிற ஒரு நீதியாக நாம் பெற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசத்தினால தான். நல்லா கவனிங்க, சில விசுவாசிகள் என்ன ஆயிருவாங்க? வர வர நல்லா சொல்லுங்க சத்தமா, வர வர மாமியா கழுத போல ஆனாலான்ட்டு சில விசுவாசிகள் என்ன ஆயிருவாங்க? அவங்க மாமியார் ஆயிருவாங்க.
மாமியார் ஆகிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஆரம்பத்தில் நல்ல ஆண்டவர் மேலே விசுவாசத்தை வச்சு ஆண்டவர்கிட்ட வந்திருப்பாங்க, நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இருப்பாங்க. காலம் போக போக 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அப்படி போகும்போது என்னதான் பண்ணுறாங்க, அவங்க அப்படியே விசுவாசத்தில் சோர்ந்து போயிடுறாங்க. இப்போ கடனுக்கு ஜெபிக்கிறாங்க, கடமைக்கு ஜெபிக்கிறாங்க, கடமைக்கு அவங்க ஆண்டவரை தேடுறாங்க. ஆனால் புதுசாக ஒருத்தன் வர்றான், ஆண்டவர்கிட்ட வர்றான், அவனுக்கு ஆண்டவர்னா யாருன்னே தெரியாதுங்க. ஆனால் எங்கெங்கேயோ போய் பார்க்குறான், எங்கெங்கேயோ போய் ஒரு வியாதியோ ஒரு அசுத்தாவியோட பிரச்சனையோ எங்கெங்கேயோ போய் பார்த்து விடுதலை ஆகலை. இப்போ அவன் என்ன பண்ணுறான், இயேசுகிட்டையும் தான் போய்த்தான் பார்ப்போமேன்னு வர்றான். போய்த்தான் பார்ப்போமேன்னு வந்துட்டு என்ன ஆகிறான், வந்த முதல் கூட்டத்திலேயே அவன் விடுதலையாகி விடுகிறான், வந்த முதல் கூட்டத்திலேயே சுகமாகி விடுகிறான். அவன் ரட்சிக்கப்படவும் இல்லை, ஜபம் பண்ணவும் இல்லை, அவன் நம்மளை மாதிரி பைபிள் படிக்கவும் இல்லை, ஆராதிக்கவும் இல்லை, துதிக்கவும் இல்லை, உபவாசம் இருக்கவும் இல்லை. அவனுக்கு என்ன ஆகுது, அந்த ரட்சிப்பில் இருக்கக்கூடிய சுகம், விடுதலை, ஆசீர்வாதம், செழிப்பு, நன்மைகள், இரக்கம், சமாதானம், இப்படி என்னெல்லாம் உண்டோ எல்லாவற்றையும் அவன் என்ன பண்றான், இயேசு மேல வச்ச அந்த விசுவாசத்தினாலே. அந்த இவன் டாக்ஸ் கலெக்டர் சொன்னான் பார்த்தீங்களா, ஆண்டவரே என்மேல் கிருபையாயிரும்னு வந்து கேட்டான் பார்த்தீங்களா, அது மாதிரி ஏசாமி கிட்ட என்னன்னு கேட்குறாங்க, ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனையை மாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு அவன் கேட்டதும் என்ன ஆயிடுச்சுங்க, அவனுக்கு உடனடியாக ஒரு அற்புதம், குழந்தை விசுவாசம், குழந்தைய போல விசுவாசித்து என்ன பண்ணுறான், அவன் கேட்கும்போது உடனே என்ன வந்துடுதுங்க, அவனுடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதம் கடந்து வந்து விடுகிறது, உடனே ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். இது எப்படி நடக்குது அப்படின்னா, இந்த சால்வேஷன்ங்கிறது, இந்த ரட்சிப்பு என்பது, ரட்சிப்புன்னா ஆத்தும ரட்சிப்பு மட்டுமில்ல, சுகம், விடுதலை எல்லாமே தான், உங்க வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும். இது எங்கிருந்து வருது அப்படின்னா, ஆண்டவர் இடத்திலிருந்து ஒரு பரிசாக நீங்க விசுவாசத்தினால நீங்க கேட்டதனால உங்களுக்கு ஒரு நீதியாக கொடுக்கப்பட்டது. உங்க வாழ்க்கையில வியாதி என்னும் ஒரு அநீதி இழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, உங்க வாழ்க்கையில கல்யாணமாகலங்கிற ஒரு அநீதி இழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, உங்க வாழ்க்கையில பிசினஸ் சரியில்லைங்கிற ஒரு அநீதி இழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ குழந்தை விசுவாசத்தோட நீங்க கேட்கும்போது அங்க என்ன ஆயிருதுங்க, சால்வேஷன் வந்துருது. ஏன்னா ஆண்டவர் உனக்கு விரோதமான அநீதியை அழிக்கும்படிக்கு அவருடைய நீதியை உனக்கு பரிசாக கொடுக்கிறார். அந்த பரிசை சால்வேஷன், ரட்சிப்பு என்கிற ரூபத்தில் உங்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? சரி, இப்போ நீங்க நீதி நீதி நீதின்னு சொல்லிட்டே வரீங்களே, ரைட்டியஸ்னஸ்னு சொல்லிட்டே வரீங்களே, அந்த நீதினா என்னங்க பாஸ்டர் அப்படின்னு யாராவது கேட்குறீங்களா? நீதினா என்னங்க பாஸ்டர்னு கேளுங்க. யாருக்குமே அது தோணவே இல்லையா? நீதினா என்னன்னு தோணிச்சா தோணலையா? கேள்வி எனக்கு தோணிச்சுங்கிறவங்க கையை தூக்கி காட்டுங்க. அது தோணுனா நேரம் நம்ம ஊழியக்காரங்களா இருப்போமே. சரி, அந்த நம்ம அந்த ரைட்டியஸ்னஸ் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், அந்த நீதியை குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல 2 நீதி இருக்குங்க, நல்லா கவனிங்க. 2 நீதி இருக்கு. ஒரு நீதி மனிதனுடைய நீதி, என்னதுங்க, மனிதனுடைய நீதி. இன்னொன்னு அல்லது உலக நீதி, என்னதுங்க, உலக நீதி. இன்னொன்னு கர்த்தருடைய நீதி, ஆண்டவருடைய நீதி. இப்போ இந்த 2 நீதிக்கும் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ, வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அந்த அளவுக்கு 2க்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. 2 நீதிக்குமே என்ன இருக்குதுங்க, வித்தியாசம் இருக்குது. அதை குறித்து நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரேன் பாருங்க. இப்போ இந்த நீதி அப்படின்னா என்ன, அல்லது தேவ நீதி அப்படின்னா என்ன, உலக நீதி அப்படின்னா என்னங்கிற வித்தியாசத்தை பார்க்க போறோம். தேவ நீதி அப்படின்னா என்ன அப்படின்னா, ரைட்டியஸ்னஸ் அப்படின்னா ரைட் ஸ்டாண்டிங் வித் காட். இங்கிலீஷ்ல ஆம்பிளிஃபைட் பைபிள்ல அதுக்கு விளக்கம் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ரைட் ஸ்டாண்டிங் வித் காட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனோடு கூட சரிநிகர் சமானமாக நிறுத்தப்படுதல். எப்படி நிறுத்தப்படுறதுங்க, தேவனோடு கூட
ஃப்ரேம்குள்ளே வந்துருங்க, கொஞ்சம் கீழே. தேவனோடு கூட சரிநிகர் சமானமாக நிறுத்தப்படுதல். இப்போ பாருங்க, இப்போ நாங்கள் 2 பேர் இருக்கிறோம். ஆன்லைனில் பார்க்குறவங்களாம் பார்த்துக்கோங்க, இவர் தான் என்னுடைய அசிஸ்டன்ட் பாஸ்டர், என்னுடைய ஆவிக்குரிய பிள்ளை, என் தங்கம், என் செல்லம், எல்லோரும் பார்த்துக்கோங்க. ஓகே, இவரும் இன்னி தொடர்ந்து உங்களுக்கு மெசேஜ் கொடுப்பாரு. ஓகே, கவனிங்க. இப்போ தேவனோடு கூட சரிநிகர் சமானமாக நிறுத்தப்படுதல் அப்படின்னா என்னன்னா, பாவியாக இருந்த மனுஷனை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, சரிக்கு சரியா நிறுத்திட்டாருங்க. என்ன பண்றதுங்க, சரிக்கு சரியா நிறுத்திட்டார். ஆண்டவரோட முகமுகமாய் பார்க்க முடியும். ஆண்டவரை பாருங்க, அந்த பரிசேயன் என்ன பண்ணா, வானத்துக்கு தன்னுடைய முகத்தை ஏறெடுக்க துணியாமல் அவன் என்ன பண்ணாங்க, நெஞ்சா அடிச்சுக்கிட்டு அவன் என்ன செய்தான், அவன் அழுது புலம்பினான், பாவியாகிய மனுஷனாகிய என்னை மன்னியும்னு. ஆனா ஆண்டவர் அந்த மாதிரி இருந்த பாவியாகிய நம்மளை, நம்ம பாவத்தை எல்லாம் இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்டு தண்டனையா அவர் அனுபவிச்சிட்டதுனால அந்த பாவங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீக்கப்பட்டுட்டு இயேசுவின் பரிசுத்தம் அப்படியே நம் மீது வைக்கப்பட்டு விட்டது. இயேசுவின் நீதி அப்படியே நம்ம மேல வைக்கப்பட்டு விட்டது. இப்போ இவர் நான் எப்படி, அதாவது நான் தான் ஆண்டவர்னா, இவர் ஒரு விசுவாசினா, நான் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவனோ அதே பரிசுத்தம் உள்ளவராக இவரை ஆண்டவர் மாற்றிவிட்டார். அப்படியே திருதிருன்னு மொழிங்க. உடனே ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷை பேச வேண்டாமா? ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எப்படி மாத்திட்டாருங்க, அப்படி ஒரு பரிசுத்தவானா என்ன மாத்திட்டாருங்க. ஹல்லேலூயா. இனி நான் பாவி அல்ல, பரிசுத்தமாகிவிட்டே. இனி நான் பாவி அல்ல, பரிசுத்தமாகிவிட்டே. ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர் மாத்திட்டாரு. சரி, இப்ப பாருங்க, இப்ப ரைட்டியஸ்னஸ் அப்படின்னா என்னதுங்க, தேவனோடு சரிநிகர் சமானமாக நிற்பது. இதுல இப்ப பாருங்க, கவனிங்க, என்ன கவனிக்கிறீங்களா? முக்கியமான பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஈஸியா புரிய வைக்கிறதுக்காக நான் சொல்றேன். பணக்காரன் யாரோட சேருவான்? பணக்காரன் யாரோட சேருவான்? டாக்டர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ் யார் இருப்பாங்க? ஒரு கட்டட வேலை செய்கிறவன் டாக்டருக்கு ஃப்ரெண்டாக இருப்பானா? டாக்டரோட ஃப்ரெண்டு யாராக இருப்பான்? டாக்டராக இருப்பான். ஒரு மினிஸ்டரோட ஃப்ரெண்டு யாராக இருப்பான்? மினிஸ்டராக இருப்பான், இல்லையா? அவங்கவங்க ஸ்டேட்டஸுக்கு அவங்கவங்க குணாதிசயம், அவங்கவங்க தகுதி, அவங்கவங்க பணம், அவங்கவங்க வேலை, அவங்கவங்க படிப்பு, அவங்கவங்க அறிவு, இது எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒருத்தரோட ஒருத்தர் சேருவாங்க. சர்ச்சுங்கள்லையே பாருங்க, என்ன பண்ணுவாங்க, ஒரு 4 ப்ரொஃபஸருங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சர்ச்சு முடிஞ்சதும் என்ன பண்ணுவாங்க, அவங்க ப்ரொஃபஸருங்கெல்லாம் 4 பேர் ஒருத்தர் பார்த்து ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. அதே கூலி வேலை செய்கிறவங்களை பார்த்து ஸ்தோத்திரம் சொல்லுவாங்களான்னா அவங்க கிட்ட தான் அவங்க சொல்லிக்குவாங்க. கூலி வேலை செய்கிறவங்க கிட்டேயே சொல்லிக்குவாங்க. ஆனால் உங்களை கூலி வேலை செய்கிறவங்களா ஆண்டவர் வைக்கலை. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஐஸ்வர்யவான்களாய் வைத்திருக்கிறார். விசுவாசித்த அந்த ஐஸ்வர்யவான்களாய் நீங்கள் மாறணும். ஹல்லேலூயா. அப்போ இது மாதிரி தாங்க நான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனத்தோட மாடு கண்ணோடங்கிற மாதிரி அவங்களோட தான் சேர்ந்துக்கிறாங்க. பார்த்தீங்களா? அந்த உலகத்தில் எப்படி அப்படி சேர்றாங்களோ அது மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அவர் நம்மளை என்ன பண்ணிட்டாரு, அவரை மாதிரியே பரிசுத்தமாக்கி, அவரை மாதிரியே நீதியாக்கி, அவரை மாதிரியே நீதிமானாக்கி அவர் என்ன பண்ணிட்டாருங்க, அவருக்கு சரிநிகர் சமானமாக மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. இப்பதான் ஒரு மனுஷன் ஆண்டவரோட அங்க நிற்கக்கூடிய தகுதி வருது. ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு ஈக்குவலா நிற்கக்கூடிய தகுதி எப்போ வருது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவருடைய நீதியாகவே மாற்றப்பட்டு அவருடைய பரிசுத்தமாகவே மாற்றப்படுகிற போதுதான் அவனும் ஆண்டவரும் என்ன பண்ண முடியுங்க, சரிநிகர் சமானமாக அவங்க நிற்க முடியும். அதே மாதிரி தான் என்ன ஆயிடுச்சுங்க, ஆண்டவர் ஹோலினஸ் உள்ளவர்,
ஆண்டவர் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறார், அதே நேரத்தில் அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறார். இப்போ நாம் ஆண்டவரோடு கூட ஒரு சரியான உறவுக்குள்ள நாம் கடந்து வரணும் அப்படின்னா அதுக்கு நாம் என்ன பண்ணணுங்க, நாம் ஆண்டவரோடு கூட ஒரு நெருங்கின இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கிற விசுவாசத்தின் மூலமாக ஆண்டவரோடு கூட ஒரு நெருங்கின உறவுக்குள்ளேயும் ஐக்கியத்துக்குள்ளேயும் வருகிற போது மட்டும்தான் நாம் என்ன பண்ணுகிறோம், அந்த நீதிமான் என்கிற அந்த ஸ்டாண்டுக்குள்ள நாம நிக்கிறோம். ஆண்டவரோடு சரிநிகர் சமானமாக நிற்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம பாவத்தில் இருந்தும் குற்ற உணர்வில் இருந்தும் நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. என்னதுங்க, பாவத்தில் இருந்தும் குற்ற உணர்வில் இருந்தும் விடுதலையாக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு மனுஷன் என்ன பண்ணப்படுகிறான், அவன் சரிநிகர் சமானமாக ஆண்டவரோடு கூட நாம் நிறுத்தப்படுகிறோம். இப்ப பாருங்க, சில விசுவாசிகள் பார்த்தீங்க அப்படின்னா, ஊழியக்காரங்க, இது எல்லா இடத்துலையும் நடக்கும், ஊழியக்காரங்களை பார்க்கும்போது நேருக்கு நேராக அவங்களால பார்க்க முடியாது. சிலர், எல்லாரும் இல்லை, நேருக்கு நேராக பார்க்க முடியாது. ஏன் நேருக்கு நேராக பார்க்க மாட்டாங்கன்னா, ஒன்று அவங்க பாவம் பண்ணியிருப்பாங்க, பாவத்தில் விழுந்துட்டு இருப்பாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாஸ்டரை பற்றி ஏதாவது புரணி பேசியிருப்பாங்க. என்ன பண்ணியிருப்பாங்க, பாஸ்டரை பற்றி புரணி பேசியிருப்பாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாஸ்டர் மேலே அவங்களுக்கு ஏதாவது ஒரு கசப்பு வந்திருக்கும். அப்போ தான் பாஸ்டரை பார்த்தா என்ன பண்ண முடியாதுங்க, நேருக்கு நேராக அவங்களால பார்க்க முடியாது. அது ஒரு குற்ற உணர்வு. பாஸ்டரை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு வருது. இதே மாதிரி தான் மனுஷனுக்கும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாவம் பண்ணிட்டான்னா கடவுள்கிட்ட போகிறதுக்கு என்ன வந்துடுதுங்க, அவனுக்கு குற்ற உணர்வு வந்துடுது. பாவமும் குற்ற உணர்வும் மனிதனை ஆண்டவர்கிட்ட இருந்து பிரிச்சிருதுங்க. இப்படி பிரிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக மனிதனும் என்ன பண்ணா, ஆண்டவரும் மனிதனும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிக்கப்பட்டிருந்த அந்த நிலையில ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அவருடைய நீதியையே நமக்கு கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. நீ இப்ப பாவி கிடையாது, நீ இன்னும் உன்னுடைய கிரியைகள்ல நீ பொய் சொல்லிக்கிட்டு தான் இருக்க, நீ ஃப்ராடு பண்ணிக்கிட்டு தான் இருக்க, நீ ஏமாத்திக்கிட்டு தான் இருக்க. இதெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருந்தாலும், இன்னுமே நீ பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும், நீ எப்போ என்ன விசுவாசியோ, எப்போ இயேசுதான் தெய்வம்னு சொல்லிட்டு அறிக்கையிட்டியோ, எப்போ விசுவாசித்தியோ, நீ விசுவாசித்த போதே என்ன பண்ணிட்ட, நான் உன்னுடைய பாவத்தையெல்லாம் மன்னிச்சு, உன் பாவத்தையெல்லாம் கழுவி என்ன பண்ணிட்டேன், நான் உன்னை இயேசு கிறிஸ்துவின் நீதி அப்படியே உனக்கு நான் கொடுத்துட்டேன். இப்போ நீ நீதிமானாய் இருக்கிறாய். உனக்குள்ளே இருந்த குற்ற உணர்வு, தேவனை விட்டு பிரிக்கிற அந்த குற்ற உணர்வுல இருந்து நான் உன்னை வெளியில கொண்டு வந்துட்டேன். இப்போ உனக்குள்ள குற்ற உணர்வும் கிடையாது, உனக்குள்ள என்ன கிடையாது, பாவமும் கிடையாது. உன் ஆவியிலே நீ பரிசுத்தவானாய் இருக்கிறாய். இன்னும் உன் சிந்தனையில வேணா பாவம் இருக்கலாம், ஆனா நீ ஆவியிலே எப்படி இருக்கிற, பரிசுத்தவானாய் இருக்கிறாய். ரெண்டு தகுதி வேணும் ஆண்டவரோட சரிநிகர் சமானமாக நிற்பதற்கு. ரெண்டு பேர் உலகத்துல ரெண்டு பேர் சரிநிகர் சமானமா நிக்கணும்னா உலக நீதி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ பணக்காரனாய் இருந்தால், நீயும் பணக்காரனாய் இருந்தால் நாம் ரெண்டு பேரும் ஒன்று சேருவோம். அரசியல்வாதியும் ஒன்று சேருவோம். டாக்டரும் ஒன்று சேருவோம். இப்படி அவங்க தகுதி, ஸ்டேட்டஸ், இது எல்லாத்துக்கும் ஏற்ற விதத்துல தான் உலக நீதியின்படி அவர்கள் ஒன்று சேருகிறார்கள். ஆனா ஆண்டவருடைய நீதியின்படி பார்த்தா நாம பரிசுத்தவான்களாகவும் குற்ற உணர்வு இல்லாதவர்களாகவும் முழுவதும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக இருந்தால் மட்டுமே ஆண்டவருக்கு சரிநிகர் சமானமாக நிற்க முடியும். இப்படி நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு இருந்தது. ஏன்னா ஆண்டவர் இதை செய் நியாயப்பிரமாணங்களை கொடுத்திருந்தார். அதையெல்லாம் அவங்களால செய்ய முடியாமல் இருந்தது. அதை செய்ய முடியாததனால அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க கீழ்ப்படிய முடியாததனால எல்லாவற்றிலும் அவர்கள் தவறி போனார்கள். ஆனா இப்போ நாம் என்ன செய்கிறோம், இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறோம். இயேசுவை விசுவாசிக்கிறது ஒண்ணுதாங்க நம்ம தகுதி. ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை குலுக்கி சொல்லுங்க, விசுவாசத்தினால் நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது.
ஹல்லேலூயா. இப்போ விசுவாசத்தினால என்ன பண்ணிட்டாரு ஆண்டவர்? நாம இயேசுவை விசுவாசித்த போதே நம்மளை என்ன பண்ணிட்டாருங்க? நீதிமானாக அவர் மாற்றிவிட்டார். அவருடைய நீதியை அப்படியே நமக்கு எடுத்து நம்மளை அந்த அநீதியெல்லாம் மாற்றி நீதியாக அவர் மாற்றிவிட்டார். நம்மை தேவ நீதியாகவே அவர் மாற்றிவிட்டார். இப்போ பாவங்களும் அதே நேரத்தில் குற்ற உணர்வும் இல்லை அப்படின்னாவே நாம் என்ன செய்ய முடியும்? தேவனோடு சரிநிகர் சமானமாக நாம் நிற்க முடியும். ஹல்லேலூயா. முழு மனித இனமும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பாவத்தில் விழுந்து போனார்கள். நான் சொன்ன மாதிரி அந்த பழைய ஏற்பாட்டில் முழு மனித இனமும் என்ன ஆனாங்க? அவங்க பாவத்தில் விழுந்து போனார்கள். இன்னைக்கும் ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாரும் எப்படித்தான் இருக்கிறாங்க? பாவத்தில் விழுந்து போனார்கள். பாவத்தில் விழுந்து போனதுனால அவங்க அந்த தகுதியை இழந்து விட்டார்கள். தேவனோடு கூட சரிநிகர் சமானமாக நிற்கிற அந்த தகுதியை இழந்து விட்டார்கள். ரோமரின் புத்தகம் 3:21-26 வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 3:21-26. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே வித்தியாசமே இல்லை. நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். சரி, ஓகே, போதும். அந்த வசனமெல்லாம் பின்னாடி வந்துக்கலாம். ஓகே, இந்த ரோமரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 21-26 வரையிலும் நம்ம பார்த்தோம். இதில் 23 பாருங்க, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள். என்ன ஆயிட்டாங்க? எல்லாருமே பாவம் பண்ணாங்க. பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் மட்டும் இல்லை, எல்லா மனிதர்களும் என்ன பண்ணாங்க? முழு மனித இனமும் பாவம் பண்ணாங்க. பாவம் பண்ணி தேவ மகிமையை அவர்கள் இழந்து போனார்கள். சரி, ஓகே. இந்த ரோமர் 3:21-26 தேவ நீதி எப்படி வருது அப்படிங்கிறத நாம இப்ப பார்க்கலாம். இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, நியாயப்பிரமாணத்தை இதை செய்யாதே அப்படின்னு சொல்லுகிற அந்த நியாயப்பிரமாணத்தை இவங்க கடைபிடித்தா அது அவங்களுக்கு தேவ நீதியாக எண்ணப்படும். நான் என்னுடைய ஸ்டாண்டர்டுக்கு நான் என்ன சொல்லி இருக்கிறேனோ அதெல்லாம் நீ செஞ்சைனா அது உனக்கு நீதியாக எண்ணப்படும் அப்படின்ட்டு பழைய ஏற்பாட்டில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த ஸ்டாண்டர்டை இவங்களால் என்ன பண்ண முடியலைங்க? மீட் அவுட் பண்ண முடியல, அதை செய்து முடிக்க முடியல. அதனால் இயேசு கிறிஸ்து வந்து நமக்காக எல்லாத்தையும் அவர் செய்து முடித்தார். பார்த்தீங்களா? இப்படி செய்து முடித்ததுனால இப்போ நியாயப்பிரமாணம் தேவையில்லாமல் போயிடுச்சு. நியாயப்பிரமாணமே இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே தேவ நீதி நம்முடைய வாழ்க்கையில் அது வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. 22ஆம் வசனம் வாசிங்க. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே. ஹல்லேலூயா. அது என்னதுங்க? இயேசு கிறிஸ்துவை பற்றக்கூடிய விசுவாசத்தினாலே பலிக்கக்கூடிய தேவநீதி. நல்லா கவனிங்க. நம்ம வாழ்க்கையில நான் ஏற்கனவே சொன்னேன், அநீதி அப்படின்னா உலகத்துல நீதின்னு சொல்லக்கூடியதெல்லாம் சிலது உண்டு, அநீதின்னு சொல்லக்கூடியதெல்லாம் சிலது உண்டு. உலகத்தில் இருக்கக்கூடிய அநீதியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடாது அப்படின்னா என்ன ஆகணுங்க? அங்கே தேவ நீதி வெளிப்படணும். இப்போ உங்கள் வாழ்க்கையில் சில போராட்டங்கள் வருது, உங்களுக்கே தெரியும். பசி, பட்டினி, பஞ்சம், கடன், இப்படி என்னெல்லாம் வருதோ அந்த போராட்டங்கள் எல்லாமே என்னதுங்க? நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அநீதி. என்னதுங்க? நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அநீதி. இந்த அநீதி எல்லாம் மாறி நம்ம வாழ்க்கையில் என்ன வரணும்? தேவநீதி வரணும். இந்த தேவநீதி எப்படி வருகிறது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ
தேவநீதியே என்ன ஆகுதுங்க? ஆண்டவரை விசுவாசிக்கிற போது நம்ம வாழ்க்கையில தேவநீதி பலிக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை விசுவாசிக்கும் போது நம்ம வாழ்க்கையில தேவநீதி பலிக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றக்கூடிய விசுவாசத்தினாலே என்ன ஆகுதுங்க? நம்ம வாழ்க்கையில தேவநீதி பலிக்கிறது. ஓகே, இது வாசிங்க அந்த வசனத்தை. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும் வித்தியாசமே விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும் வித்தியாசமே இல்லை. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய தேவ நீதி இருக்குது பார்த்தீங்களா? ஆண்டவருடைய தேவ நீதி யாருக்கெல்லாம் அது ஒர்க் அவுட் ஆகுது, யார் மேல எல்லாம் பலிக்குது அப்படின்னா விசுவாசிக்கிற யாருக்குள்ளையும் எவர்களுக்குள்ளையும் அது என்ன ஆகுதுங்க? அது பலிக்கும் வித்தியாசமே இல்லை. ஓகே, இது அந்த விசுவாசிக்கிறங்கிற வார்த்தைக்கு ஆம்பிளிஃபைடு பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அண்ட் ட்ரஸ்ட் இன் ஹிம் அண்ட் அக்னாலேஜ் ஹிம் ஆஸ் காட்ஸ் சன். ஆண்டவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை, ஆண்டவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று அதை அறிக்கை பண்ணுகிற அதே நேரத்தில் அதை நம்புகிற யாருடைய வாழ்க்கையிலையும் தேவநீதி பலிக்கிறது. தேவநீதி பலிக்கிற போது அவன் என்ன பண்றான்? பாவத்தில் இருந்து அவன் என்ன பண்ணுகிறான்? அவன் விடுதலையாக்கப்படுகிறான். அதே நேரத்தில் அவன் குற்ற உணர்விலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனோடு கூட சரிநிகர் சமானமாக நிறுத்தப்படுகிறான். இப்போ அவனுக்கு ஒரு உறவு வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடி வரையில் அவனுக்கு கிரியை வாழ்க்கை இருந்தது. அதாவது நான் இதை பண்ணா எனக்கு ஆசீர்வாதம் வரும், அதை பண்ணா ஒரு ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன வந்ததுங்க? கிரியை இருந்தது. அவன் நான் இதை செஞ்சா தான் எனக்கு இது நடக்கும்ட்டு சில ஆவிக்குரிய வேலைகளை செய்தான். வேலைகளை செஞ்சு எனக்கு இந்த ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு சொல்லி அவன் நம்பினான். ஆனா வேலை செஞ்சதுனால அவனுக்கு ஆசீர்வாதம் வரல. இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய ஒரே மெய்யான குமாரன் என்பதை அவன் எப்பொழுது விசுவாசித்தானோ, அந்த விசுவாசத்தை அவன் எப்பொழுது அறிக்கை பண்ணினானோ அப்பொழுதே அவனுடைய வாழ்க்கையில அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதனால வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில நிறைவேறினது. அதே மாதிரி நீங்களும் என்ன பண்றீங்க? ஆண்டவரை விசுவாசிக்கிறதுனால வாக்குத்தத்தங்கள் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறணும்னா என்ன பண்ணணுங்க? ஆண்டவரோடு கூட உள்ள ஒரு உறவு, ஒரு ஐக்கியம், தேவகுமாரனை விசுவாசித்து அவரிடத்துல நாம் கடந்து போகிற போது தைரியமாய் குற்ற உணர்வு இல்லாமல் பாவம் இல்லாதவர்களாக, ஒருவேளை பாவம் பண்ணிட்டு இருக்கலாம், ஆனா ஆவியின்படி நீங்க என்னமா மாற்றப்பட்டுட்டீங்க? நீங்க நீதிமான்களாக்கப்பட்டு விட்டீர்கள். நான் நீதிமான் என்று சொல்லி நீங்கள் போகிற போது, ஹல்லேலூயா, தேவ சமூகத்தில் நான் நீதிமான், அவரோடு கூட சரிநிகர் சமானமாக நிறுத்தப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ உங்களை கொண்டு போய் பெர்க்மன் ஐயாவோட ஸ்டேஜில் நிறுத்துறாங்க. எங்க நிறுத்துறாங்க? ஸ்டேஜில் பெர்க்மன் ஐயா கூட நிறுத்துறாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். அப்புறம் எப்படி நிற்பீங்க? நீங்க எப்படி நிற்பீங்க? அப்படியே கொஞ்சம் அப்படியே என்ன பண்ணுவாங்க? நெளிவோமா நெளிய மாட்டோமா? ஷோ, எவ்வளவு பெரிய மனுஷன், எவ்வளவு பெரிய தேவ மனுஷர், அவரு பக்கத்தில் என்னை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பெருமையாக இருக்கும். அதையே ஊரெல்லாம் தம்பட்டம் அடிச்சுக்கிட்டே இருப்போம். ஒரு பக்கம் பெருமையாக இருக்கும், இன்னொரு பக்கம் என்னவா இருக்குங்க? கொஞ்சம் கூச்சமாக இருக்கும், கொஞ்சம் வெக்கமாக இருக்கும் இல்லையா? அது மாதிரி ஒரு பெர்க்மன் ஐயா பக்கத்தில் நிறுத்தப்பட்டாவே நமக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமும் அவ்வளவு ஒரு கூச்சமும் வெக்கமும் வருது பார்த்தீங்களா? அப்போ தேவனோடு கூட நாம் என்னப்பட்டிருக்கோம்? கூச்சம் இல்லாமல் சங்கடம் இல்லாமல் அவரோடு ஒரு ஃப்ரெண்டாக நிறுத்தப்பட்டிருக்கிறோம். அவரோடு கூட ஒரு சுதந்திரவாளியாக நிறுத்தப்பட்டிருக்கிறோம். அவரோடு கூட ஒரு குமாரனாக நிறுத்தப்பட்டிருக்கிறோம். அவரோடு கூட ஆளுகிறவர்களாக நிறுத்தப்பட்டிருக்கிறோம். அவரோடு கூட அதிகாரத்தையும் வல்லமையையும் எடுக்கிறவர்களாக நிறுத்தப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனோடு கூட நான் சரிநிகர் சமானமாக நிறுத்தப்பட்டிருக்கிறேன். தேவனை போலவே நிறுத்தப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஹல்லேலூயா. சரி, ஓகே. இப்போ பாருங்க 23வது வசனம் வாசிங்க. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி
எல்லாரும் பாவம் செஞ்சாங்க. இது பழைய கதைக்கு வந்துட்டோம். எல்லா மனுஷர்களும் பாவம் செஞ்சாங்க, அவங்க தேவ மகிமையை இழந்துட்டாங்க. 24 இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. ரோமரின் புத்தகத்தை, இந்த உபவாச நாட்களில் ரோமரின் புத்தகத்தை திரும்ப 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 படிச்சுக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா. ரோமரின் புத்தகத்தில் தான் எல்லா ரகசியங்களும் அடங்கி இருக்கிறது. அது புரியாது, ஆனால் திரும்ப திரும்ப படிச்சிங்கன்னா நாங்கள் பிரசங்கம் பண்ணும்போது புரியும். ஹல்லேலூயா. சரி, ஓகே. இதில் பாருங்க, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு. பாருங்க, மீட்பு என்பது எங்கே இருக்குதுங்க? மீட்பு என்பது எங்கே இருக்குது? பாவத்திலிருந்து விடுதலை எங்கே இருக்குது? வியாதியிலிருந்து சுகம் எங்கே இருக்குது? தரித்திரத்திலிருந்து செழிப்பு எங்கே இருக்குது? பிரச்சனையிலிருந்து சமாதானம் எங்கே இருக்குது? அப்போ இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு என்ன பண்ணுறோம்? அவருடைய கிருபையினாலே. ஹல்லேலூயா. எதனால? கிருபையினாலே. இங்கே கிரியையினாலேன்னு சொல்லப்பட்டிருக்குதா? எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ண, உனக்கு நான் இதை கொடுக்கிறேன். எத்தனை நாள் உபவாசித்த, இதை நான் உனக்கு கொடுக்கிறேன். இல்லை, அது என்னதுங்க? கிரியையினால் அல்ல, கிருபையினாலே. ஹல்லேலூயா. இலவசமாய். ஹல்லேலூயா. இலவசமாய் கிருபையினால் நீதிமானாக்கி விட்டீ ஐயா, நீதிமானாக்கி விட்டீ. இலவசமாய் கரங்களை தட்டி நீதிமானாக்கி விட்டே ஐயா, நீதிமானாக்கி விட்டே. வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ, போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ, போற்றுகிறோம் தேவா. ஹல்லேலூயா. நம்ம கண்ணு இருக்குது பார்த்தீங்களா? நம்ம கண்ணு நம்ம உணர்வுகளையெல்லாம் வெளியில் காட்டக்கூடியதுங்க. இலவசமாக கிருபையினால். ஏதாவது காசு கொடுத்தீங்களா? இலவசமாக கிருபையினால் என்ன பண்ணோம்? அவரில் இருக்கக்கூடிய மீட்பை பெற்றுக்கொண்டோம். அப்படின்னா சிலரோட கண்ணெல்லாம் மார்ச்வரியில் இருக்கிற கண்ணு மாதிரி இருக்கு. எப்படி இருக்குது? புரிஞ்சுக்கிட்டவங்கெல்லாம் ஒரு அல்லேலூயா. சிலரோட கண்ணெல்லாம் எப்படி இருக்குது? மார்ச்வரியில் இருக்கிற கண்ணு மாதிரி இருக்குது. இலவசமாய் சொல்லுங்க, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்துவில இருக்கக்கூடிய மீட்பை பெற்றுக்கொண்டோம். அப்போ மீட்பை பெற்றுக்கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இந்த மீட்புங்கிறதுக்கு ஆம்பிளிஃபைடு பைபிள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, the payment for our sin. ஹல்லேலூயா. என் பாவத்திற்கான அந்த விலையை அவருடைய இரத்தமாகவே அவர் கொடுத்து விட்டார். என் பாவத்திற்கான, என் தண்டனைக்கான விலையை ஹல்லேலூயா அவருடைய இரத்தமாகவே அவர் கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. இப்போ நான் ஒருத்தங்கிட்ட கடன் பட்டிருக்கேன், 1 லட்ச ரூபா கடன் பட்டுட்டேன். அவன் என்னால் கடன் கொடுக்க முடியல. அப்போ அவன் என்ன பண்ணுறான்? நீ என்கிட்ட 6 மாதம் என் ஹோட்டலில் பாத்திரம் கழுவுன்னு சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான்? 6 மாதம் என் ஹோட்டலில் பாத்திரம் கழுவு அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ ராஜா வர்றாப்புல. யார் வர்றாப்புல? ராஜா வர்றாப்புல. என்ன பண்ணுறாப்புல? விஷயத்தை கேள்விப்பட்டு உடனே அந்த ஹோட்டல் ஓனரை பார்த்து, உங்களுக்கு என்னையா வேணும்? உனக்கு 1 லட்ச ரூபா தானே, வாங்கிக்கிட்டா அவரை விட்டுருவியா அப்படின்னு கேட்டான். கேட்டுட்டு 1 லட்ச ரூபாயை எடுத்து கொடுத்துட்டு என்ன பண்ணுறாப்புல? என்ன கூட்டிகிட்டு வந்துடுறாரு இல்லையா? ஓகே, இது ரொம்ப ஈஸியாக செய்தர முடியும் பணம் இருந்தால். ஆனால் நம்ம பாவத்துக்கு தேவனோடு சரிநிகர் சமானமாக நாம் நிறுத்தப்படணும். குற்ற உணர்வில்லாமல் நாம் நிறுத்தப்படணும். அவரை போலவே நீதியாக மாற்றப்பட்டு நிறுத்தப்படணும். அப்படின்னா அதுக்கு நாம் என்ன செய்யப்படணும் அப்படின்னா, நமக்காக மீட்கும் பொருளாக ஒரு விலை கொடுக்கப்பட வேண்டும். நாம் பிசாசுக்கு அடிமைகளாக இருந்தோம், நம்மை மீட்கும் பொருளாக ஒரு விலை கொடுக்க வேண்டும். அந்த விலையை தன்னுடைய இரத்தமாகவே அவர் கொடுத்தார்.
இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி என்ன பண்ணாருங்க, நம்மளை இலவசமாக அவருடைய கிருபையினாலே என்ன பண்ணிட்டாருங்க, அவருடைய மீட்பை கொண்டு நம்மை நீதிமான்களாக்கி விட்டார். ஹல்லேலூயா. யாராவது உங்களை பார்த்து, ஒருவேளை நீங்க பாவம் செய்கிறவர்களாக இருக்கலாம், அப்போ உங்களை பார்த்து கிறிஸ்தவனா இருக்க, நீ பாவம் பண்ற, நீ பாவி அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லணும், அவருடைய இரத்தத்தினால் நான் கழுவப்பட்டு, அவருடைய இரத்தத்தை விலைக்கிரயமாக கொடுத்து அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவருடைய கிருபையினாலே என்னை இலவசமாய் அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. இப்ப என்ன நீதிமானாக்கி அவருக்கு சரிநிகர் சமானமாக என்னை நிறுத்தி இருக்கிறார். நான் குற்ற உணர்வு அடைய மாட்டேன். பிசாசே என்னை விட்டு விலகு. ஹல்லேலூயா. தேவ சமூகத்துக்கு தைரியமாய் கிருபாசன தண்டையில் நான் கடந்து செல்லுவேன். தைரியமாய் அவர் சமூகத்துக்கு போவேன். ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் குற்ற உணர்வு அடைய வேண்டிய அவசியமே இல்லை. அப்படின்னா கிருபை பாவத்துக்கு லைசன்ஸ் கொடுக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மதவாதி, மதத்தை பின்பற்றுகிற கிறிஸ்தவன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் இந்த பாவத்தை விடுறதுக்கு 40 நாள் நான் உபவாசிக்கிறேன், கல்லும் முள்ளும். 40 நாள் நான் உபவாசிக்கிறேன். அங்கே கல்லும் முள்ளும், இங்கே என்னதுங்க, உபவாசம். அப்போ 40 நாள் இந்த பாவத்தை விடுறதுக்கு நான் உபவாசிக்கிறேன். அப்போ அவனால் முடியலைங்க. 40 நாள் முடிஞ்சதுக்கப்புறம், அப்போ குடியனா இருந்திருந்தா இப்போ மொடா குடியன் ஆயிடுறான். 40 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆயிடுறான், மொடா குடியன் ஆயிடுறான். அப்போ என்ன பண்ண முடியறது இல்லைங்க, பாவத்தை நம்மளுடைய ஏதோ சில காரியங்களை செய்யறதுனால நம்மளால என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. அதை தான் நியாயப்பிரமாணம் பாவம், இது பாவம் அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சு. ஆனால் பாவத்தை எப்படி ஜெயிக்கிறதுங்கிறதுக்கான வல்லமையை கொடுக்கலைங்க. ஆனால் அவருடைய கிருபை என்ன செய்யுது, நீ நீதிமான், நீ தேவனோடு கூட சரிநிகர் சமானமாக நிறுத்தப்பட்டவன், அவரோடு கூட உறவுகள், இந்த உறவே உனக்குள் விசுவாசத்தை கட்டி எழுப்பும். நான் நீதியாயிருக்கிறேன், அவருடைய தேவ செய்கையாயிருக்கிறேன், அதனால் நான் பாவம் செய்ய மாட்டேன். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான் என்கிற அந்த விசுவாசத்தை நமக்குள் உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. இப்படி தாங்க ஒருத்த பாவத்தை மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நீ திருவிருந்து எடுக்காதன்னா இன்னும் தான் அவன் பாவத்துக்குள்ள விழுவான். நீ இதை செய்யாத அதை செய்யாதன்னு சொல்லிட்டு இருந்தா இன்னும் தான் மோசமா போவான். ஆனா அவரோடு உள்ள உறவும், அவரோடு கூட உள்ள ஐக்கியமும், அந்த நெருக்கமும் தான் நம்மை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. சரி பாருங்க, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். அப்படின்னா என்ன, நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் அப்படின்னா எப்படி நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார், அதை குறித்து வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, இங்கிலீஷ் பைபிள் ஆம்பிளிஃபைடு பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கு, டிக்ளேர்டு ஃப்ரீ ஆஃப் த கில்ட் ஆஃப் சின். அதாவது அந்த பாவத்தை குறித்த குற்ற உணர்விலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டவன் என்று சொல்லி, அந்த நீதிமான்கிற அந்த பட்டம், நீதிமான் என்கிற அந்த தகுதி என்ன செய்யுது அப்படின்னா, நீ பாவத்தில் இருந்து என்ன பண்ணப்பட்டிருக்கிற, பாவத்தினால் உண்டாகிற அந்த குற்ற உணர்விலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டவன். அதே நேரத்தில் மேட் அக்செப்டபிள் டு காட், ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன். என்ன பண்ணப்பட்டவன், ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன். அதே நேரத்தில் and granted eternal life, நித்திய ஜீவனை நீ பெற்றுக் கொண்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. என்ன பெற்றுக் கொண்டிருக்கிறாய், நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டிருக்கிறாய். நீதிமான் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு 3 விளக்கம் இங்க வந்துருது. என்னதுங்க, நீதிமான் அப்படின்னா நான் பாவத்தை குறித்த குற்ற உணர்வில் இருந்து விடுதலையாக்கப்பட்டவன். 2வது, நான் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன். 3வது, நான் நித்திய ஜீவனை அடைந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்துட்டாங்க. இப்போ இயேசு மேல நம்பிக்கை வச்சு, அவரே தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி விசுவாசித்து அவர்கிட்ட அவங்க வருகிற போது அவர் என்ன பண்றாரு, அவங்க பாவத்திற்கான விலையை, நம்முடைய பாவத்திற்கான விலையை ரத்தமாவே கொடுத்துட்டு இலவசமா அவருடைய கிருபையினாலே அவர் மீட்டு கொண்டு நம்மளை என்ன பண்ணிட்டாரு, நீதிமான் ஆக்கிட்டாரு. அதாவது நம்மளை உலகத்துக்கு அறிவிச்சிட்டாரு. என்னன்னு சொல்லி, இவன் பாவத்திலிருந்து, பாவத்தின் குற்ற உணர்வுகளிலிருந்து விடுதலையா
நீதியாக்கப்பட்டவன், இவன் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன், இவன் என்ன பண்றான்? நித்திய ஜீவனை அடைந்தவன். ஹல்லேலூயா. பரலோகம் கேரண்டி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பரலோகம் கேரண்டி. இன்னும் பாவம் செய்யறியா, நீ பரலோகம் போக மாட்ட. அதை செய்யறியா, நீ பரலோகம் போக மாட்ட. இதை செய்யறியா, நீ பரலோகம் போக மாட்ட. ஜெபிக்காமையே இருக்கியா, நீ பரலோகம் போக மாட்ட. அப்படி இல்லை, நீ என்ன செய்கிறாய் என்பதை பொறுத்து உன்னுடைய நித்திய வாழ்வு அல்ல. என்னதுங்க? நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரோடு உறவில் இருக்கிறாயா, அதுதான் முக்கியம். ஆண்டவரோடு உறவு கொள்ளுகிறாயா, அதுதான் முக்கியம். அந்த உறவில் இருந்தால் உனக்கு என்ன முக்கியம்? என்ன நிச்சயங்க? உன்னுடைய நித்திய வாழ்வு நிச்சயம், நித்திய ஜீவன் நிச்சயம். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, யாரெல்லாம் பரலோகம் போவீங்க? அப்பா, யாருக்கெல்லாம் பரலோகத்தின் நிச்சயம் இருக்குது? எத்தனை பேர் நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டீங்க? நீங்க எல்லாரும் பரலோகம் போயிடுவீங்க. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. சரி, 25வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை நாம் பொறுத்துக்கொண்டதை குறித்து நம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் நாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே நமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அளிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். பாருங்க, 25ஆம் வசனம் வாசிக்கிறேன். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை, அதாவது இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு கூட எழும்புகிறதற்கு முன்னாடி ஆதாம்ல இருந்து இதுவரையில் வந்த பாவம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும்படியாகவும், அதாவது அவருடைய நீதி என்ன? நீ பாவம் இல்லாதவன், நீ என்னோடு கூட சரிநிகர் சமானமாக நிறுத்தப்பட்டிருக்கிறாய், நீ குற்ற உணர்வு இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தான் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய். ஹல்லேலூயா. அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறார். இயேசுவின் மேல விசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறவனை அவர் நீதிமானாக்குகிறார். அப்படி மாற்றுறாருங்கிறது விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், அவருடைய நீதியை காண்பிக்கிறதுக்காக 26ஆம் வசனத்துல பாருங்க, கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே. எப்படி இது நடந்துச்சுங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை, அவர் சிந்தின ரத்தத்தை விசுவாசித்து அந்த ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கக்கூடிய கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. நம்ம பாவம் மன்னிக்கப்படுறதுக்கும் அதே நேரத்தில் தேவனோடு கூட நாம் சரிநிகர் சமானமாக நிறுத்தப்படுறதுக்கும், குற்ற உணர்வு இல்லாதவர்களாக இருப்பதற்கும், அந்த பரிசுத்த அலங்காரத்தோடு இருக்கிறதுக்கும் ஒரே ஒரு தகுதி தான் உண்டு. அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை, சிந்தப்பட்ட அந்த மீட்பின் இரத்தத்தை விசுவாசிப்பது. ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தை விசுவாசிக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் ஒருவரும் கெட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. சரி, இவ்வளவு சொல்லிட்டீங்க, இன்னும் எனக்கு தேவ நீதினா என்ன, உலக நீதினா என்ன அப்படின்னு சொல்லி நீங்க புரியலன்னு சொல்றீங்களா? தேவ நீதினா என்ன, உலக நீதினா என்ன அப்படின்னு புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா கவனிங்க. தேவ நீதிக்கும் உலக நீதிக்கும் என்ன சொன்னேன்? கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அதே மாதிரி வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு பெரிய வித்தியாசம் உண்டு. ஒரு அப்பாவுக்கு ஒரு பிள்ளை இருக்கிறாங்க. யார்? எத்தனை பிள்ளைங்க? ஒரு அப்பாவுக்கு ஒரு பிள்ளை இருக்கிறாங்க. அந்த பிள்ளை ரொம்ப குடிக்கிறான், ஊரெல்லாம் கடன் வாங்குறான், பொம்பளை பொறுக்கியா இருக்கிறான், ஒரு வேலைக்கும் போறதில்ல, எங்க போனாலும் சண்டை போடுறான். இவன் நல்லவனா கெட்டவனா? ஓகே. அந்த அப்பா பெரிய கோடீஸ்வரன். என்னதுங்க? பெரிய கோடீஸ்வரன். இப்போ அந்த அப்பா வயசாகும் போது அவரோட சொத்தை என்ன பண்ணுவாரு? சொத்தை என்ன பண்ணுவாரு? சொல்லுங்களேன். யாருக்கு கொடுப்பாரு? மகன் பேருக்கு தான் எழுதி வைப்பாரு. என்னதுங்க?
மகன் பேருக்கு தான் எழுதி வைப்பார். அவர் அனாதாசிரமத்துக்கு எழுதி வச்சா அவர் நல்ல தகப்பன் அல்ல. என்ன பண்ணுறாரு அவர், அந்த பையன் தப்பு பண்ணும் போதெல்லாம் கண்டிக்கிறார், தப்பு பண்ணும் போதெல்லாம் வருத்தப்படுகிறார். என்னதான் பண்ணாலும் பக்கத்து வீட்டு பையன் பார்த்தீங்கன்னா அவன் நல்லா படிச்சிருக்கிறான், ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான், ரொம்ப நல்லா இருக்கிறான், எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. அதுக்காக பக்கத்து வீட்டு பையனுக்கு எழுதி வைப்பானா? சரி, நீங்கள் ஒரு சிலர் சொன்னீங்க அநாத ஆசிரமத்துக்கு எழுதி வைப்பாங்க, இல்லை வேறு யாருக்காவது எழுதி வைப்பாங்கன்னு சொன்னீங்கல்ல. நான் கேட்குறேன், உங்கள் பசங்களுக்கு உங்கள் சொத்தை உங்கள் பிள்ளைங்களுக்கு எழுதி வைப்பீங்களா, வேறு யாருக்காவது எழுதி வைப்பீங்க? உங்கள் பிள்ளைங்களுக்கு தானே எழுதி வைப்பீங்க. அது எப்படித்தான் இருந்தாலும் எப்படி தான் எழுதி வைப்பீங்க? அப்போ அடுத்தவங்களுக்கு மட்டும் எப்படி சொல்கிறீங்க? அப்போது என்ன பண்ணுவோம்? இதுதான் நீதி. ஆளுக்கு ஆள் மாறக்கூடியது தான் நீதி. என்னதுங்க? ஆளுக்கு ஆள் மாறக்கூடியது தான் நீதி. உலக நீதிங்கிறது என்னங்க? ஒருத்தர் நினைக்கிறோம், என்ன நினைக்கிறோம், அந்த ஆள் அவன் மகனுக்கு தான் எழுதி வைப்பான் அப்படிங்கிறோம். இன்னொருத்தர் என்ன சொல்கிறோம், இல்லை அவனுக்கெல்லாம் கொடுக்கவே கூடாது, அவன் ரொம்ப மோசமானவன், அவனுக்கெல்லாம் கொடுக்கவே கூடாது, அதனால் அவன் ஒரு அநாத ஆசிரமத்துக்கு தான் எழுதி வைக்கணும் அப்படிங்கிறான். சரி, இன்னொரு உதாரணம் நான் கேட்குறேன். இப்போ ஒரு வயசு பிள்ளைய, வயசு பொண்ணை வளர்க்குறீங்க. என்ன பண்ணுறீங்க? வளர்க்குறீங்கன்னா நீங்கள் பெற்று வயசு பொண்ணா வளர்க்குறீங்க. அந்த வயசு பொண்ணு லவ் பண்ணி யார் கூடயாவது ஓடிருச்சு அப்படின்னா, அப்போது அந்த பொண்ணை நீங்கள் திரும்பி சேர்த்துக்குவீங்களா, சேர்த்துக்க மாட்டீங்களா? சேர்த்துக்குவீங்களா, சேர்த்துக்க மாட்டீங்களா? கொஞ்ச நாள் மனசு கஷ்டமாக இருந்தாலும் சேர்த்துக்குவீங்க. இதே பக்கத்து வீட்டு பொண்ணு ஓடி இருந்தால் என்ன சொல்லுவோம் நம்ம? பக்கத்து வீட்டு பொண்ணு ஓடி இருந்தால், எனக்கெல்லாம் இப்படி ஒரு பிள்ளை பிறந்திருந்ததுன்னா அப்போவே அதை கழுத்தை நெரிச்சு கொண்டு விடுவேன். அப்படி சொன்னவங்க வாழ்க்கையில் தான் அதே சம்பவம் நடக்குங்க. நீங்கள் பாருங்கள், அவங்க சொல்லியிருப்பாங்க, இதுக்கு முன்னாடி யாருக்காவது சொல்லியிருப்பாங்க, எனக்கு மட்டும் இப்படி ஒரு பிள்ளை இருந்ததுன்னா அது கழுத்தை நெரிச்சு கொண்டு விடுவேன்னு சொன்னாங்க பாருங்கள். அவங்க வீட்டில் தான் அடுத்தது 6 மாதத்தில் ஏதாவது ஒன்று ஓடி போகும். இப்போது ஆளுக்கு ஆள் என்ன மாறுதுங்க? அந்த நீதி மாறுகிறது. ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கெட்ட குமாரன் எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்தாலும் அவனை வாரி அணைத்து முத்தமிட்டு அவனை ஏற்றுக்கொண்டார். பார்த்தீங்களா? அதுதாங்க அவருடைய அன்பு. இப்போ இந்த அதாவது தன்னுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் அவன் என்ன பண்ணுறான், அப்படியே தன்னுடைய பையனுக்கு எழுதி வைக்கிறான். பார்த்தீங்களா? அது மாதிரி தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உலக நீதிங்கிறத ஆளுக்கு ஆள் மாறும். இப்போ அடுத்த வீட்டு பிள்ளை ஓடி போச்சுன்னா அதை பற்றி புரணி பேசுவோம், எனக்கு ஒரு பிள்ளை இருந்தால் அதை கொண்டு போட்டிருப்பேன்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம பிள்ளையா இருந்தால் என்ன பண்ணுவோம்? 6 மாதத்துல சமாதானம் ஆயிடுவோம். சிலர் அதுக்கும் மேலே ஜாதி வெறி, இப்படி பல காரணங்களால் ஆணவ கொலை செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். அப்போது உலகத்தில் நீதி என்பது ஆளுக்கு ஆள் மாறக்கூடியது. சொல்லுங்க, என்னதுங்க? உலகத்தில் அவங்க பார்வைக்கேற்ற மாதிரி உலகத்தில் அவங்களுடைய நீதி மாறக்கூடியது. ஆனால் தேவ நீதி என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது முழுவதும் அன்பினால் ஆளப்படுவது, தேவத்தரமான அன்பினால் ஆளப்படுவது. என் பிள்ளை பாவத்தில் வாழ்ந்துட்டு இருக்கான், அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே நான் என்ன பண்ணுறேன், இந்த பூமிக்கு நான் அனுப்பி அவரை கொன்று அவரை ரத்தம் சிந்த வச்சு அந்த இரத்தத்தினாலே உன்னை குளிப்பாட்டி உன் பாவங்களை எல்லாம் கழுவி உன்னை மன்னித்து உன்னை எனக்கு சரிநிகர் சமானமாக்கி நான் என்ன பண்ணிடுறேன், உன்னை குற்ற உணர்வு இல்லாதவனாக, பாவ உணர்வு இல்லாதவனாக மாற்றி என்னோடு கூட நான் நிறுத்துகிறேன். ஹல்லேலூயா. இதுதாங்க தேவ நீதிக்கும் உலக நீதிக்கும் உள்ள வித்தியாசம். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது தான், சத்தியம் சொல்லுவது தான் தேவ நீதி. அதனால தான் நான் உங்களுக்கு எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருக்கேன், மனுஷங்க யோசிக்கிற மாதிரி யோசிக்காதீங்க, உலகம் யோசிக்கிற மாதிரி யோசிக்காதீங்க. என்ன செய்யணும்? நீங்கள் தேவ நீதியின்படி யோசியுங்கள். ஹல்லேலூயா. வசனத்தின்படியே நீங்கள் சிந்தியுங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். ஹல்லேலூயா. ஓகே, நேற்றைய தினத்தில் என்ன நடந்ததுன்னா, நான் இதோட முடிக்க போகிறேன், டைம் ஆயிடுச்சு. நேற்றைய தினத்தில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பார்க்கறதுக்கு ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார். அவர்
அவர் வந்து நல்ல மியூசிக் போடக்கூடியவர், நல்ல பாட்டு பாடக்கூடியவர். அவர் வந்திருந்தாரா, வந்துட்டு நாங்கள் மியூசிக் பற்றி பாட்டை குறிச்செல்லாம் சில காரியங்களை நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருந்துட்டு நீங்கள் என்ன கீபோர்டு வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். கேட்கும்போது என்கிட்ட வந்து ஒரு பழைய கீபோர்டு ஒன்று இருக்குது, அதுவும் வேற ஒருத்தருக்கு கொடுத்தாரு, அவருக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய கீபோர்டு ஒன்று என்கிட்ட இருக்குது, அதை தான் வச்சு இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நீங்கள் என்ன கீபோர்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்க? அப்போ ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாரு, இவருக்கு ஒரு கீபோர்டு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. அப்போது நீங்கள் என்ன கீபோர்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னதும் அவர் ஏதோ கீபோர்டு சொல்கிறார், பிஎஸ்ஆர் 500 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீபோர்டு வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படின்னு சொல்லவும் நான் வந்து அது என்ன விலை அப்படின்னு கேட்டேன். 26,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது அமேசான்லேயே கிடைக்குதா அப்படின்னு கேட்டேன். கிடைக்குதுன்னாரு. உடனே எடுத்து பார்த்தோம், அமேசானில் பார்த்தோம். 26,000 ரூபா. ஐயோ, ஆண்டவரே நீங்கள் வேறு சொல்லிட்டீங்க, வாங்கி கொடுக்க சொல்லிட்டீங்க, 26,000 ரூபா போட்டிருக்குது, ஆனால் என்கிட்ட காசு இல்லையே, இப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு யோசிக்கிறேன். யோசிக்கும்போது இல்லை நீ வாங்கி கொடு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. உடனே சரின்ட்டு நான் அதை ஆர்டர் போடுறேன் அப்படின்னேன். அவர் முடியவே முடியாதுன்ட்டார். வேண்டவே வேண்டாங்க பாஸ்டர், நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இல்லை, ஆண்டவர் என்னோட பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆர்டர் போட்டுட்டு அதை பில் வந்து கிரெடிட் கார்டில் பில்லை நான் அந்த 26,000 ரூபாயை அந்த பில்லை கிரெடிட் கார்டில் நான் கட்டிட்டேன். என்னென்னா அதை வந்து மாதம் நான் என்ன பண்ணிக்க முடியும், அதை நான் பிரித்து கட்டிக்க முடியும். அதனால் அந்த மாதிரி நான் கட்டிட்டேன். அப்போது கொடுத்து முடித்ததுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். இது ஆண்டவர் நாம் கொடுப்பதற்கு நம்மோடு கூட பேசுகிற காரியம். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கும்படி நம்மோடு கூட பேசுகிற போது எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் நம்ம கொடுப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நான் கொடுத்திருக்கிறேன், இதனுடைய ஆசீர்வாதத்தை நிச்சயமாக இன்னொரு நாள் கர்த்தர் என்ன இப்படி இந்த இந்த காரியத்துக்கு நான் கொடுத்ததுனால தான் ஆண்டவர் என்னை இப்படி ஆசீர்வதித்தாருங்கிறத நான் சாட்சியாய் சொல்லுவேன். இல்லாவிட்டாலும் நாம் கொடுக்க வேண்டும், இருக்கும்போதும் நாம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுடைய காணிக்கைகள் எப்பொழுதும் எப்படி இருக்கணுங்க, அது அற்பமான காணிக்கையாக இருக்கக்கூடாது, சிறப்பான காணிக்கையாக இருக்கணும். வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் நான் சொல்லுகிறேன், இந்த ஊழியத்தில் நீங்கள் விதைக்கிற போது உங்களுடைய வாழ்க்கையில் அளவில்லாத ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். நீங்கள் எதை ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களோ அது சம்பூரணமாய் உங்களுக்கு கிடைக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். விதையுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வீடியோலேயே உங்களுக்கு கூகுள் பே நம்பர், அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்க கொடுங்கள், கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா?